குட் லக், ஆல் த வெரி பெஸ்ட் ராகேஷ். நன்றி. ஒரு இம்பாக்ட் பெருசாக ஒன்று வந்திருக்குது. ஸோ மேபி அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது ஆட்டோ குணா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணா, கடைசியை பார்த்தா கேங்ஸ்டர் 5-6 கன்னடா மூவிஸ், 5 கன்னடா. அந்த டைமுக்கு ஃபோன் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஒரு டேய் எங்கடா அதுக்கு சொல்கிறா. ரொம்ப கஷ்டம். அவர் கிடைச்ச லைட் சோர்ஸில் ரொம்ப அதாவது தவறுகள் அதிகமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு சின்ன பட்ஜெட் இந்த டீம் அப்படியே மேலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கணும். எனக்கு வந்து இந்த டைசா பில்டிங் பக்கத்தில் பார்க்கும்போது வந்துட்டு இந்த இடத்துல எப்போ தான் ஷூட் பண்ணாங்க. பைக்கில் வச்சுருந்தா இருப்பாங்க. அவர் வந்து என் கூட ஒருத்தர் பண்ணுவார் இல்லையா, அவர் ரொம்ப சந்தோஷமா நான் சொல்றேன். மை ஹார்ட்டி கிரீட்டிங்ஸ். ஏன்னா வந்து இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்கு எல்லாம் பண்ணோம். அவர் அதை விட அதிகமாகவே பண்ணாரு. என்ன இவ்வளோ தூரம் அவரும் விடாமல் வந்து இதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிச்சிருக்காரு. அவருக்கு தான் பெரிய ஷார்ட் எடுத்தது 2 o'clock. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இவன் யாரா? I hope everybody would wish them a good luck, all the very best ராகேஷ். நன்றி. ஹாய், என் பேர் வாசு. ஆக்சுவலி நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஆக்சுவலி ஒரு சின்ன கேரக்டர்ஸ்க்கு தான் என்னை கூப்பிட்டது. ஆக்சுவலி படம் பார்த்துட்ட பிறகு தான் தெரியுது அது எனக்கு ஒரு இம்பேக்ட் பெருசாக ஒன்று வந்திருக்குது. ஸோ மேபி அவர் வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர் தான் கொடுக்குறாரு. மேபி அது லைஃப்பில் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய இதாக இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு அவருக்கு என்ன சொல்லணும்னா, ஆல் த பெஸ்ட் அவரோட கெரியருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் I feel a little nervous. I'm not able to talk much, but this is a dream comes true. First, thanks to ராகேஷ். என்கிட்ட கதை சொல்லும்போது ஆட்டோ குணா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணா, கடைசியை பார்த்தா கேங்ஸ்டர் மாதிரி போய் எங்கெங்கே போய் நான்லைன் போய் வேறு மாதிரி வந்துச்சு. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ராகேஷ் சாதிச்சுட்றா. ஓகே, தேங்க்யூ. இல்லைடா பேசுகிறேன் நான் அவனு இது சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்கான். நல்லா உட்காட்டுடா இதா. தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் a lot. I am 17 years old. Sorry, 70 years old. So Rakesh sir, suddenly one day I am from Bangalore. Basically I am from Vellore, but settled in Bangalore. One day suddenly Rakesh sir called about 1 year back, I believe. So he called me and he asked me to act. He already acted in some 5-6 Kannada movies, 5 Kannada short movies, 1 Tamil short movies, and 3 Kannada serials, one episode, of course. But I feel every director is god of the movie, I can tell, because they have their own vision and they take it in a right way so that we can enjoy the movie. So that way when I saw the pilot movie, I could understand the view of our director sir. In this movie, he took the best of the actors, and of course I myself not satisfied in my acting in this pilot movie, and Saris also was not happy. But in this movie, I appreciate his extracting the work from actors, and the thrilling he has shown in this movie, and the fighting is also superb. I wish him all the success. கடந்த ஒரு 10 வருஷமாக நானும் ராகேஷும் ஒன்றா தான் சினிமாவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பல லட்சியங்கள், பல கனவுகள், பல வழிகள்,
எல்லாமே தாண்டி தான் நாங்கள் இந்த படைப்பை உண்டு பண்ணியிருக்கோம். இது வந்து ராகேஷ் பற்றி சொல்லணும்னா ஒரு ஷாட்டையும் ஒரு அந்த டைமுக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவான் நம்மளை, வேறு எந்த டைமுக்கும் ஃபோன் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஒரு டேய் எங்கடா அதுக்கு சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு சீன் இதுக்கு பண்ணி தெரியா, சரிடா பண்ணுறேன்டா, சரி வா, அந்த மாதிரி இப்போ பண்ணது தான் இந்த படைப்பு உண்ட ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்லி எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு உங்களுக்கு என்னோட மனப்பார்ந்த நன்றி. எங்களோட டீம் சார்பாகவும் நாங்கள் உங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பைலட் ஃபிலிம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு பெரிய பட்ஜெட் கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ராகேஷ் சார் உங்களுக்கு என்னோட விசஸ். அண்ட் டிஓபி எனக்கு யாருன்னு தெரியல, அவர் இருக்காரு அங்கே பக்கத்தில். சொல்கிறேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ டிஓபி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஷூட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், நம்ம தாய்ஸாவ் ஆகட்டும், அங்கெல்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் கிடைச்ச லைட் சோர்ஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஒர்க்கு. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் நல்லா இருந்தது. ஆக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அண்ணன் வெங்கட் அண்ணன் பிச்சுட்டாரு. ஆட்டோ குணா அண்ணன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவராலாக வந்துட்டு எனக்கு ஒரு படம் பார்த்த ஃபீல்லாம் இருந்தது. டோட்டலாக சவுண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மிக்சிங் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு 1 hour போனதே தெரியல. இந்த படம் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக மாறி நம்ம இதே இடத்துல உட்காந்து இந்த படத்தோட ப்ரிவியூ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த படமாயிடும். இது பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தயாரிப்பாளர் இல்லை, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு. நம்ம வந்து நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஒரு 25 படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய படம் பார்ப்பேன். டெய்லி வந்து ஒரு ப்ரீவியூ ஷோக்கு வந்து படம் பார்ப்பேன். படம் பார்த்துட்டு வரும்போது பட்ஜெட் என்னன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க 2 கோடி 3 கோடி 4 கோடிம்பாங்க. ஸோ அந்த படத்தில் ஒருத்தே இருக்காது. ஒரு புது ஆர்டிஸ்ட்டும்பாங்க, டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து இந்த படம் இதை வந்து பார்க்கும்போது எனக்கு அர்த்தத்தை வந்து முதல்ல சொல்லி அண்ணா 1 hour என்ன படம் அப்படின்னாப்புல. சரி வந்து படம் பார்க்கணும்னு வந்தேன். ஆனால் புது அட்டம்ப்ட்டு, புது முயற்சி தான். அதாவது தவறுகள் அதிகமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு சின்ன பட்ஜெட், ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ஒரு 20 லட்சமோ அப்படி பண்ணும்போது, ஒரு 20 லட்சம் படம் பண்ணும்போது ரொம்ப ஒரு புது முயற்சி பெருசாக இருக்குது. நம்ம டெய்லி படம் பார்க்கும்போது ஒரு 4 கோடி படமாக 4 கோடி படமாக அந்த படத்தை பார்த்து வரும்போது நமக்கே ரொம்ப கோபம் வரும். அந்த டேரக்டர் பார்த்தோம்னா நமக்கு வந்து அடிக்கணும் போல தோணும். ஒரு 4 கோடி படத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு 1 hourங்கிறது குறைகள் இருக்கலாம், ஆனால் அது புது முயற்சிங்கும் போது அது தெரியாது. ஒரு பட்ஜெட்டாக பார்க்கும்போது ஒரு 10 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபா எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு 5 கோடி ரூபா படத்தை வந்து நம்ம ரொம்ப சின்னமாக எடுத்து ஒரு முயற்சி பண்ணுறோம் இல்லையா, அதுவே பெரிய புது முயற்சி தான். ஸோ மொத்த டீமுக்குமே எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரசாத் லேபில் இந்த படம் வந்து இரவி நாட்டம் படம் வந்து நம்ம எல்லோரும் ப்ரிவியூ பார்த்தோம். முக்கியமாக நான் வந்ததுக்கான காரணம் என் ஃப்ரெண்டு முரளி. அவன் பெங்களூர்லேருந்து இந்த டீம் பயங்கர சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ், இவங்க 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு புது முயற்சியாக அவங்க எல்லாருமே ஒரு எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு இருந்த பட்ஜெட்டில் அவங்களால என்ன காம்பேக்டாக பண்ண முடியுமோ அவங்களோட ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்க. ஸோ இவங்க மேலும் அடுத்த ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு, இந்த டீம் அப்படியே மேலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கணும். டைரக்டர் ராகேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நடிச்சிருந்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ வந்திருக்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட், இந்த கைத்தட்டல் தான் அவங்கள அடுத்தடுத்து கொண்டு போவோம். ஸோ இந்த சப்போர்ட்டை லைஃப்லாம் அவங்களுக்கு பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நிறைய இடத்துல, அதாவது நம்ம ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி கஷ்டமான லொக்கேஷன்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த டைசா பில்டிங் பக்கத்தில் பார்க்கும்போது வந்துட்டு இந்த இடத்துல எப்படா ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரு டைரக்டராக வந்துட்டு பார்த்த ஒரு சம்பவத்தை அவள் கதையாக எழுதி அதையே திரும்ப வந்து கனெக்ட் பண்ணது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். டைரக்டர் ராகேஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.
ஆக்சுவலாக வந்து தம்பி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் வாங்க நான் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னார். உண்மையாகவே படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மைக்கேல் நடிச்சிருந்தார் பாருங்க. அவர் வந்து என் கூட ஒருத்தர் பண்ணுவார் இல்லையா, அவர் மாதிரியே இருக்காரு. ஸோ பிரதர் செம்மையாக பண்ணியிருந்தீங்க பிரதர், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ஸ்டண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பிரதர். மற்றபடி நல்லா இருக்கு, இருக்கிற பட்ஜெட்டில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. மொத்த டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தெரிவிச்சுக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். முதல்ல நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, என்னோட டைரக்டர் ராகேஷ்க்கு நான் மெனி தேங்க்ஸ். ராகேஷ், சீரியஸாக வந்து இந்த மூவி இவ்வளோ பெரிய மூவியாக வரும்னு நான் நினைக்கல. எனக்கு கொடுத்த கேரக்டரை வச்சு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது ஒரு நார்மல் ஷார்ட் ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதில் ஆக்ட் பண்ணேன். பட் இவ்வளோ அழகாக இது ஸ்க்ரீனில் வரும்னு நான் நினைக்கவே இல்லை சீரியஸாக. ஸோ ஃப்ரெண்டில் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி எனக்கு. நான் வந்து அங்காடி தெரு மகேஷ் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ்க்கு இருக்கு. நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஸோ பட் அதில் கிடைச்ச அந்த ஹாப்பினஸை விட எனக்கு இந்த 1 hour பார்த்ததுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நான் இந்த மூவியில் பார்த்து நான் ரொம்ப பிரமிப்பானேன். ஏன்னா வந்து இதில் யார் ஹீரோ, யார் இதில் வில்லன், யார் வந்து இதில் ஆக்ட்ரஸ் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியலை. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க தான் நம்ம இந்த படத்தோட ஃபுல் லீடுன்னு நினச்சேன் நான். பட் அதுக்கப்புறம் பார்த்தா அது உடையுது. அதுக்கப்புறம் வேற ஒரு பர்சன் கிட்ட வந்து டைவர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ராகேஷ். அந்த டீமுக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்கிறேன், மை ஹார்ட்டி கிரீட்டிங்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ பொறுமையாக அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருடைய அந்த டீம் சப்போர்ட்டு தான். ஸோ அதனால வந்து இது சின்ன படமாக எனக்கு எடுத்துக்க தோணல, இது எனக்கு பெரிய படமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 100 ஸ்டெப் இருக்குது, ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால் இது என்டையர் டீமோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ ஃபேஸஸ் அண்ட் நியூ டைரக்டர்ஸ் வர்றதுக்கு நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இவங்க பெரிய பெரிய ஸ்டேஜஸ் ஏற முடியும். ஸோ இது ஒரு மைல்ஸ்டோன் நான் நினைக்கிறேன் ராகேஷ். அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். மூவி நடித்தவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. வெங்கி, மைக்கேல், நிறைய பேர், எல்லா கேரக்டர்ஸுமே புதுசாக இருந்துச்சு. அப்படியே வர 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 எல்லாமே ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது, கிரிப்பிங்காக இருந்துச்சு. அது வந்து ஆரம்பிச்சதுன்னு தெரில, முடிஞ்சதுன்னு தெரில, கடன்னு போயிடுச்சு. ஒரு 4 டென்லிங்கில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க கதையை. ஒரு பைலட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு முழு படத்தை பார்த்த ஒரு திருப்தி கிடைச்சிது. படத்தில் டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்கு, எல்லா கிராஃப்ட்டுமே நல்லா வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பைலட் மூவியை முழு படமாக தேட்டர்லலாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த நடித்த ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. என்னோட பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய உயரங்கள் போனோம். இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டீம் பண்ண ஒரு மூடில் வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாரும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராகேஷ் அவர்கள் வந்து சொல்ல முடியல, இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு நான் நம்பலை. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அவர் அதை விட அதிகமாகவே பண்ணார். என்ன பேசுறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இரவே நாட்டம் மூவி நல்லாயிருக்கு. நான் இதில் ஒர்க் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ரிசப்ஷனிஸ்டாக பண்ணியிருப்பேன். இன்ட்ரோவிலேயே மைக்கிள்ன்ற கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பேன் நான். எங்கள் ராகேஷ் டைரக்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு.
ஃப்யூச்சரில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்காரு. டீமுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. இது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவ்வளோ தூரம் அவரும் விடாமல் வந்து இதை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிச்சிருக்காரு. அவருக்கு தான் பெரிய ரொம்ப நம்ம நன்றி சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டது அவர் தான். இன்னைக்கு பண்ணிடுவோம்னு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு தான் ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக எங்களோட ஏடி ஒருத்தரை நான் மென்ஷன் பண்ணோம், விஷ்ணுன்றவர். அவர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணார் இதில். அப்புறமா கொஞ்ச நாள் ஆளை காணோம். அவருக்கு ஒரு சிவியராக ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுனால அவர் போயிட்டாரு. அவர் திரும்ப ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. இன்னைக்கு வந்திருக்காரு. அவரை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவரை விஷ்ணுன்றவர். ஸோ அவருக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா அப்ளாஸ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ರಾಕೇಶ್ ಅಂಡ್ ಅವರ ತಮ್ಮಿ ಅಂಡ್ ಟೀಮ್ ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தது 2 o'clock அர்லி மார்னிங். ஆக்சுவலி வெட்டிங் ஷூட் இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து எடுத்துட்டாரு. இ ஸ்ட்ரகிள் எ லாட் டு கம்ப்ளீட் திஸ் மூவி. எனவே நல்லா வந்திருக்கு ஃபைனல் ரிசல்ட். சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு டைரக்டர். இந்த படம் எடுத்து ஆல்ரெடி 2 years மேலே ஆயிடுச்சு. ஸோ அவரோட விடாமுயற்சினால ஃபாலோ பண்ணி திருப்பி இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவரோட எஃபர்ட்ஸ் இல்லை நல்லா தெரியுது. ஸோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப லிமிட்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. லைக் ரோடில் ஷூட் பண்ணுறது, பெர்மிஷன் இஷ்யூ, அப்புறம் இந்த ஸ்பாட் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப, அதுவும் நைட்டில் தான் மோஸ்ட்லி ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவரோட க்ரூ மூலமாக இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நன்றி. படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ போடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. படம் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேக்கிங்காக சூப்பராக இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் சார் விக்ரம் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. டைரக்டர் ராகேஷ் பிரதர் ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த ஒரு டீமில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இவன் யாரா பேச வந்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த ஒரு சேவ் சட்டை போட்டு அடி கொடுப்பேன், அடி வாங்குவேன். ஏன்னா இப்போ வேற மாதிரி இருப்பேன். நேரில் கொஞ்சம் மொக்கையாக இருப்பேன். ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து சிறகடி காசுலையும் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். தெரியாதவங்களுக்கு சும்மா அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு மேஜிக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், மெஜிஷியனும் கூட. ஓகே, ரொம்ப டைம் ஆகிருச்சு, அதனால் நான் ரொம்ப பேச விரும்பல. தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புது டீமு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வருவோம், டேலண்ட்டோட வருவோம். அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கலாம். எல்லாருமே சினிமாவை நம்பி தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தூக்கத்தை கெடுத்து உட்காந்தாலும் சரி, சாப்பாடு இல்லாமல் உட்காந்தாலும் சரி, நம்ம சினிமாவுக்காக உட்காருவோம். இங்கே வந்து உட்காந்து இருக்கோம். எல்லாருக்குமே தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். இட்ஸ் பின் அ லாங் ஜேர்னி. ரொம்ப வருஷமா இட்ஸ் லைக் இதில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். தேங்க்யூ ராகேஷ் ஃபார் த மூவி. அண்ட் இட்ஸ் லைக் ஐ திங்க் ஐ டிட் மை பெஸ்ட். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட். தேங்க்ஸ். ஆக்சுவலாக இது எனக்கு டெபிட் மூவி தான். அதுக்கு காரணம் வந்து ராகேஷ் ப்ரோ தான். ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். அது ஐயோ, எனக்கு வாழ்க்கையில் 6 to 7 hours எப்படி போணுச்சுன்னே தெரியல. எனக்கு அது காணாம போச்சு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து ப்ரோ நாளான்னைக்கு படம் ரிலீஸு, எனக்கு பிஜிஎம் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். ஓகே ப்ரோ பண்ணலாம், எனக்கு ஒரு 1 week டைம் கொடுக்குறீங்களான்னு. 1 week இல்லை, 6 hours டைம் இருக்கு, எடுத்துக்கோங்க. 6 hours ப்ரோ? எப்படி ப்ரோ 6 hours? இல்லை கொஞ்சம் தான் ப்ரோ, கொஞ்சம் தான். சரி ப்ரோ பண்ணிடுறேன் ப்ரோ, பண்ணிடலாம். அப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி போணுச்சு, என்ன ஆணுச்சு, என்ன பண்ணனே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் போடுவேன், ஓகே ப்ரோ. ஆனால் நான் ஃபுல் எஃபர்ட் தான் போட்டேன். பிரேக் வந்து ஒரு half an hour டின்னருக்கு, அப்புறம் டீ டைம், அவ்வளோதான் எடுத்தேன். அதில் 6 hours எப்படி போணுச்சுனே தெரில. பரவாயில்ல, ஆக்சுவலாக நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு ராகேஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இரவின் ஆட்டம் அப்படின்னும்போது கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நைட் ஷாட்ஸ் தான் இருக்கும். அது போக ராகேஷ் அவர் பிரதரோட அதுக்கு முன்னாடி ஒரு சாயங்கள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார்.
அதை நான் அப்புறம் இங்கே வந்த பின்னாடி பார்த்தேன். 3 டைம் பார்த்தேன். ஒரு கமல் சார் படம் பார்த்தா புரியவே புரியாதுல்ல, அந்த மாதிரி அவர் சாயம் படமே அப்படி தான் இருந்தது. என்னடா இது ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாருன்னு திரும்பியும் பார்த்தேன், புரியல. 3வது டைம் பார்த்தேன், புரியல. 4வது டைம் புரியவே இல்லை, விட்டுட்டேன். சரின்னு இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோன்னு சொன்னோடனே சரி ஒரு கேரக்டருக்கு வர சொன்னார். அப்புறம் அதை தாடியில் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. சார் அப்படியே இருக்கட்டும், இதை எப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். சரி மேக்கிங் அப்போவே நான் பார்த்தேன், ரொம்ப ஒரு வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஏதோ சம்திங் இருக்கு இவர்கிட்ட, ஏதோ பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் அவருக்கு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ரைட்டு, ஹி ஹேஸ் சம் கேப்பபிலிட்டி, ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்ட்டு. பட் ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருந்தது. நாங்கள் பண்ணும்போது ஒரு பார்ட்டு எடுத்தோம், அப்புறம் அது வரையும் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. இந்த கட்டு தூக்கி அங்கே போட்டு இங்கே போட்டு, இது வந்து டைரக்ஷனில் வந்து இது டிஃப்ரெண்ட்னா இப்போ நிஜமாக யாருக்கு புரியல தானே, படம் புரியல தானே என்ன நடக்குது எதை போகுதுன்னு. அது வந்து திஸ் இஸ் த டைரக்டர்ஸ் டச். அவருக்கு இன்னும் டைமும் அந்த பட்ஜெட்டு கொஞ்சம் சப்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக ராகேஷ் ப்ரோ வந்து தமிழ் ஃபிலிம்னு இல்லை, கன்னடா அண்ட் இது வேற ஒரு டைப்பாக அவருக்கு வந்து அவர் ரொம்ப டேலண்ட் நிறைய இருக்குது அவருக்கு. ஏன்னா இப்போ ரெகுலராக பண்ணுற உப்மா ஃபிலிம்ஸ் மாதிரி அந்த மாதிரி டைப் கிடையாது இது ஆக்சுவலாக. இது உட்காந்து இன்னொரு டைம் வேணா ட்ரை பண்ணுங்க, இன்னொரு ஷோ மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி உட்காந்து பாருங்க சைலண்டாக, அவர் என்ன பண்ணியிருக்காங்கிறது நமக்கு இப்போ புரியும். ஸோ அதனால் அந்த டேலண்ட்டுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். சல்யூட். இந்த படத்துக்காக எல்லாருமே பாட்டு கொஞ்சம் கலந்து அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல. ஒவ்வொருத்தர் சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய கேரக்டர் எவ்வளோ நாள். பட் இதில் டைம் ஜாஸ்தி எடுத்தது, அது சில காரணங்கள்னால. பட் அவரும் நல்ல விதமாக அது பண்ணணும் வரணுன்றதை வந்து போராடிட்டே இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு சான்ஸ் இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அவரோட ஒர்க்கு எனக்கு தெரியும், எப்படி பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். இப்போ கூட அது டைமும் சில பட்ஜெட்டு சில பல காரணங்களால கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இட்ஸ் அ மேக்கிங். அண்ட் அவரோட தாட்ஸ் ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் மியூசிக் ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் பேட்ரிக் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அருண் அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. முரளி பிரதர் தேங்க்யூ. மைக்கேல் என்கிற முரளி பிரதர் தேங்க்யூ வெரி மச். உங்கள் சப்போர்ட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க. வெரி குட். குணா ஆட்டோவுக்கு எப்படி 3 சக்கரமோ, ஆனால் இவருக்கு எல்லா பக்கமும் சக்கரம் மாதிரி. குணா எப்படி என்ன குணா கேரக்டர் மாதிரியே தான் வரும், நேச்சுரலாகவும் கேரக்டர் அதில் பார்த்தீங்கல்ல, சேம் அதே தான் குணாவும். ஓகே, அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மேலும் மேலும் நல்ல உயரங்களை எட்டணுன்ட்டு ராகேஷ் பிரதருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மைக்கேல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் எங்கள் அண்ணன் ஆட்டோ குணா கேரக்டர் ரொம்ப பிடிச்சி, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் எங்களோட கேப்டன் ராகேஷ் அண்ணா இந்த படத்தை பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரா எனக்கு தெரியல, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது அவர் மேலே வரணுன்ட்டு உங்களோட பிளெஸிங் எங்களுக்கு தேவைப்படுது. இங்கே எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ரெடி. ஆக்சுவலாக மூவி பார்த்துருப்பீங்க. 2023 அந்த டைமில் தான் மூவியோட ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம சாய் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ப்ரோ, 1 நாள் ஷூட் 2 நாள் ஷூட் அப்படி இப்படின்னு போய் இப்போது 2025 எண்டில் பார்த்தா ஒரு படமாகவே வந்திருக்குது. ஸோ இப்போது இவர் ராகேஷோட மைண்ட் செட்டில் மேபி வேறு டேரக்டர் இருந்திருந்தால் இதை யூடியூப்லேயே எங்கேயா ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் ஒரு ஸ்க்ரீனிங்காக பண்ணி ஆகணுங்கிற அவரோட பிடிவாதமும் அவரோட விடாமுயற்சியும் தான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஓடி இருக்கு இப்போ படம். இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா நம்ம எடுக்கிற படத்தை ஸ்க்ரீனில் லோட் பண்ணி பார்க்குறதுங்க அது பெரிய ஒரு அதான் சொல்லுவாங்களே, தாய் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு சமம். சேம் அதே போல் தான் இப்போ பெரிய ப்ராசஸ் பண்ணி எல்லாத்துக்கும் உங்களுக்காக ஒரு 1 hour வந்து கொடுத்துருக்காரு. முயற்சி எல்லாமே எங்களுடையது, முடிவு வந்து ஆடியன்ஸாக இருக்க உங்களோட முடிவு தான். உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸும்
உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ. என்னோட ஃபர்ஸ்ட் போடியம், ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் ராகேஷ் ப்ரோ இருக்கிற ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன இந்த ஸ்க்ரீனில் பார்க்க வச்சதுக்கு, எனக்கே இந்த வாய்ப்பு கொடுத்து என்னாலையும் முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் டீமு, அமேசிங் டீமு, எல்லாரும் பயங்கரமான டேலண்டடு. நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் அதில் நடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 15 பேர்த்தையுமே ஹைலைட் பண்ணி 15 பேர்த்துக்குமே ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. அது எத்தனை படத்தில் வரும்னு தெரியல. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இத்தனை நேரம் எல்லாருமே வந்து உட்காந்து கைத்தட்டி ரசித்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். அடுத்த கட்டத்துக்கு போவோம், வேற லெவலில் போவோம். தேங்க்யூ ராகேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி முதல்ல நீங்கள் வந்ததுக்கு. ரெண்டாவது நன்றி என்னன்னா, ரொம்ப நேரமாக காக்க வச்சிட்டேன். அது இந்த இடத்துல இருக்கும்போது அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். எங்கள் டீமுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா ஒரு 3 நாளாக கிட்டத்தட்ட தூங்காமல் கொள்ளாமல் மியூசிக்கு எடிட்டிங் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் சேர்த்துருக்கோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ஸ்கிரிப்ட். கண்டிப்பா குறைகள் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் இனிமே நான் படம் பண்ணேன்னா வேற மாதிரி பண்ணுவேன். அது கண்டிப்பா பண்ணுவேன். எல்லாருக்கும் நன்றி. ஈச் அண்ட் ஒரு கேரக்டர் மைக்கேல் கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆட்டோ குணா கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்க டீம்ல இவங்க 2 பேரை தவிர்த்து அதிகமா விரும்பின கேரக்டர் நம்ம மன்சூர் கேரக்டர். அப்படியே உட்காந்த இடத்துல அப்படியே வேலை வாங்குவாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அது ஒரு மாதிரி போவோம். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணது என் வீட்டில் தான். வீட்டில் முதல்ல என் தம்பி தான் சப்போர்ட்டு. தம்பி தான். அடுத்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி வேறவங்க கிட்டேருந்து நான் ஒரு பணம் வாங்கி நான் பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக முரளி பிரதர். அவர் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ வந்துருச்சு. அதுக்குண்டான ஒரு ட்ராவல் ஆகி போனது கண்டிப்பாக அது மற்ற இன்புட்ஸும் நிறைய இருக்குது. ஸ்ரீவித்யா மேடம் அவங்க சில ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட 3 லட்சத்தில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியும்னா எனக்கு அது சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு படம் 3 லட்சத்தில் கிட்டத்தட்ட நானே பார்த்துருக்கேன். ஒரு 1 கோடியில் 2 கோடியில் படம் பண்ணிட்டு அது நான் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். ஆக்சுவலி கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து அடுத்து கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவோம். அது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏடிஸ் தேங்க் பண்ணோம். எப்போ இருந்தாலும் ஒருத்தர் கும்மிடி பூண்டிலேருந்து வருவார், ஃபோன் பண்ணால் வருவார். இன்னொருத்தர் அப்படியே போச்சு. பட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எல்லாரும் சொல்லுவாங்க இதில் லாட் ஆஃப் ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கு. அது எங்கள் டீமுக்கு தெரியும். இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது படம் என்னன்னு புரியும் உங்களுக்கு. ஓகே, நன்றி, தேங்க்யூ. ராகேஷை பற்றி எனக்கு ஒரு 3 வருஷமாக தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு என் தம்பி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாப்புல. என் தம்பி தான் குணா கேரக்டரில் நடிச்சிரு. அவர் தான் என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி. நான் இயக்குனர் வாய்ப்புக்கு நான் தேடிட்டு அப்படியே இதுன்னு இருக்கும்போது, ஆனால் லோ பட்ஜெட்டில் இது மாதிரி வராரு, ஒரு டைரக்டர் வராரு, நான் பண்ணட்டுமா அப்படின்னா, சரிப்பா நீ உன்னுடைய சாய்ஸு நீ பண்ணு அப்படின்னு நான் சொல்லி அவனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த 1 ஹவர் பார்க்கும்போது அந்த லோ பட்ஜெட்டில் இது மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுச்சு. உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் யூ ராகேஷ், சூப்பர். உண்மையா அதே மாதிரி இதில் நடிச்சு எல்லாருமே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். வெங்கியா சரி, ஹரிஷ் சரி, முரளி சரி, சுகுமார் எல்லாமே
என்னை சார்ந்தவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் இல்லை. என்ன காரணம்னா நான் வந்து பெருசாக பண்ணோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். இருந்தாலையும் அந்த சின்ன இதுலேயே இவ்வளோ பண்ணலாம் அப்படின்றது வந்து சாத்தியமாக்குனதுக்கு வந்து எனக்கு வந்து பெரிய ஆட்சேப்பு. இது வந்து உண்மையாக நான் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இதில் வந்து எல்லா ஒர்க்கும் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். என் சிரிசுக்குள் எந்த நேரத்தில் நுழைந்தாயடி, சித்திரை பட்டாலும் சிம்மாசனம் பட்டாலும் ஆற்றல் படித்தாலும் அறிவு படித்தாலும் உன்னை அடைந்தே தீருவேன் என்ற அடிப்படையிலே டைரக்டர் ராகேஷ் அவர்கள் போராடி வெற்றி எனும் படையிலே வீரமாய் கொண்டிருந்து ஒவ்வொரு நடிப்பும் இரவினில் ஆட்டம் என்ற தலைப்பினிலே ஈடு இணையற்ற நடிகர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இணையற்ற சிறப்புகளை படைத்திருக்கிறார்கள். இவருக்கு தான் குறை சொல்ல முடியாது, அவருக்கு தான் குறை சொல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதுமையாக படைத்திருக்கிறார்கள். புதுமையை படைத்திருக்கிறார்கள். யார் ஈடு இணையற்ற கேரக்டராக இருக்குது. இவர் இப்படியா என்ற வித்தியாசம் அளித்திருக்குது. என தம்பி வெங்கடேஸ்வரா குணா கேரக்டர் நடித்தவன் MCA பட்டம் அடித்து பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆனால் சினிமா என்ற கோட்டைக்காக சிம்மாசனம் படிப்பதற்காகவே வந்து இந்த வெற்றி சரித்திரம் படித்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, லட்சியம் என்பது உடலிலும் உயிரிலும் ரத்தத்தில் கலந்ததுதான் லட்சியம். அந்த லட்சியம் படித்தவர்கள் அத்தனை பேர்கள் கலை உணர்வு படித்தவர்கள் என்றால் கண்ணிய முகத்தோடு கவனத்தோடு ஈடு இணையற்ற படைப்பாக ஊடு உயிர் உடல் ஆவி அனைத்தும் பொருள்களை படித்து சிறப்பு படித்து சிம்மாசனம் படித்து ஆற்றல் படித்து அறிவாசனம் படிப்பதுதான். இந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். சிம்மாசனம் படிக்கும், ஆற்றல் படிக்கும், அறிவாசனம் படிக்கும். வாழ்க, வெற்றி நிச்சயம். ராகேஷுக்கு ஒரு தனி சினிமா உலகத்தில் ஒரு படைப்பு இருக்கிறது. இந்த இரவு நாட்டில் நடித்த அத்தனை பேர்களுக்கும் தனி சாம்ராஜ்யம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. நான் 1989